ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 350வது நாமா திருப்பெயர் பஞ்சபானேன சேவிதாய நமஹ. ஐங்கணையோனால் சேவிக்கப்பட்டோனுக்கு நமஸ்காரம். பஞ்சபானேன தாமரை, மா, அசோகம், முல்லை, நீலோத்பலம்ங்கிறதான 5 மலர்களை அம்புகளாக வைத்திருக்கிறதுனால ஐங்கணையோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மதனாலே சேவிதா சேவிக்கப்பட்டவன். மன்மதன் தென்றல் காற்றாகிய தேரிலேறி கடலாகிய முரசம் முழங்க மல்லிகை மலர் சங்க ஊதிக்கொண்டு நிலவாகிய குடை நிழல் பிடிக்க மகர கொடி பிடித்து அழகிய பெண்களோட படசூழ இருளாகிய யானை தொடர தாழம்பூ கத்தி ஏந்தி கிளிவாகனத்தின் மீது அமர்ந்து மலர்பொழிகளாகிய பாசறையிலிருந்து கரும்பு வில்லிட வண்டுகளாகிய நாணை ஏற்றி மேற்கூறிய ஐங்கணைகளை எல்லார் மேலையும் தொடுக்கிறான். அதனால் என்னென்ன ஆறுதுன்னு கேட்டாக்கா, தாமரை அதனால் மோகனம் நினைவு தடுமாறுறது, மா வசீகரணம் பசல உண்டாகிறது, அசோகம் தீரம் கண் கலங்கிறது, முல்லை உன்மத்தம் புலம்புறது, நீலோத்பலம் சந்தாபம் மயங்கிறது. இந்த 5 கணைய உடையவன் மன்மதன்னு பேர். இந்த மன்மதன் எரிஞ்சு போய் பரமேஸ்வர அக்னியினாலே திரும்பி அம்பாவுடைய அனுகிரகத்தினால் உயிர் பெற்றான் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அவனுக்கு அனங்கன்னு பெயர். அவன் ரதிக்கு மாத்திரம் கண்ணுக்கு தெரிவான், அது அம்பாள் அனுகிரகத்தினால தான். அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த மன்மதன் ஸ்ரீவித்யினுடைய 12 விசேஷமான உபாசகர்களில் முதல் ஒத்தராகவும் கருதப்படுறதா இருக்கிறதுனால அவரால் ஸ்ரீவித்யா ரூபியாக சேவிக்கப்படுறவர்னும் ஒரு அர்த்தம் இங்கே துவனிக்கிறதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.